ராமானுஜாய ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ முதலியாண்டான் திருமடிகளே சரணம். லீலாதி சுத்தம் உத்போத்ய கிருஷ்ணாம் காரார்த்திர சித்தமத்யாபஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை வாஸ்து பூயக. அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்றி இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லே 11வது பாசுரம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளொழிய சென்று சேரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றனவல் குல் புனமரையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகைந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி இற்றைக்கும் உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். கற்றுக்கறவை. இங்கே கறவை என்பது பால் கறக்கும் பசு. கற்றுக்கறவை என்றால் ஞானப்பாலை கறக்கின்றதான வேதம். வேதமே பசுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது கன்றையுடைய கறவை. உபனிஷத்து என்பது பசு. அது இதிகாச புராணங்களாகிய கன்றை உடையதான பசுவாக இருக்கிறது. கன்று வாய் வைத்தால் ஒழிய பால் சுரக்காது. ஸ்மிருதி இதிகாச புராணங்களின் உதவியால் நாம் வேதத்தை அறிகின்றோம். இந்த பசுவானது தானே பூரா பால் சுரக்குமா என்றால் வேதத்தின் பொருள் நமக்கு எப்படி விளங்குகிறது? இதிகாச புராணங்களின் மூலமாக வேதத்தினுடைய பொருள் உணர்ந்து கொள்கிறோம். ராமன் வேதத்தில் கூறியபடி சாஸ்திரத்தில் கூறியபடி நடந்தான் என்னால் இத வேதம் நமக்கு நேரே சொல்லிக் கொடுப்பனவற்றை இந்த இதிகாச புராணங்களும் நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொடுக்கின்றது. கன்றை ஈன்ற பசுவானது கன்றுக்கு முதலில் பால் சுரக்கும். அந்த பாலை மற்றவர்களுக்கும் தரும். ஆனால் முதலில் அந்த கன்றுதான் அந்த பாலை எடுத்துக்கொள்ளும். அதுபோல உபனிஷதங்களுக்கு இதிகாச புராணங்கள் கன்றுகளாய் அமைந்திருக்கின்றது. கறவைகள் அபௌருஷேயமாய் நித்தியமாய் நிர்விகாரமாய் இருக்கக்கூடிய வேதம். கணங்கள் பல கறந்து என்றால் அனந்தான வேதம். அது பல கூட்டங்களாக இருக்கிறது. இந்த வேதம் ஒரு வேதமா என்றால் இல்ல, வேதங்கள் கூட்டமாக இருக்கின்றது. அதை நாம் பிரித்திருக்கின்றோம். 4 வேதங்கள் என்று பிரித்திருக்கின்றோம். அப்படி பார்த்தோமே ஆனால் ஒரு வேதத்துக்குள்ளே பல 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 என்று போய்கொண்டே இருக்கின்றது. சுக்ல யஜுர்வேதம், இப்படி யஜுர்வேதத்திலே சுக்ல யஜுர்வேதம் என்று ஒரு கிளை வருகிறது. அதுபோல இது ஒரு கூட்டமாக இருக்கிறது. அதனால் அவள் என்ன கூறுகிறார்? கற்று கறவை கணங்கள் பல கறந்து. என்ன கறக்கிறது அந்த கணங்கள் என்றால் ஞானம் என்கின்ற பாலை கறந்து கொண்டே இருக்கிறது. இது எந்த ஊருக்குண்டான பாசுரம்? எந்த திவ்ய தேசத்துக்குண்டான பாசுரம் என்னால் திருவரங்கத்துக்கு உண்டான பாசுரம். அது செற்றார் திரளைய சென்று செய்யும். செற்றார் என்றால் சத்ருக்கள். எம்பெருமானுக்கு சத்ருக்கள் நிறைய. இந்த விஷயத்தை ஸ்வீகரிக்காமல் விஷயத்துக்கு எதிராக நடப்பவர்கள் தான் இங்கே சத்ருக்கள். அவர்கள் யார் என்றால் பாஷண்டர்கள், திருமசண்டர்கள், சார்வாங்கர்கள், பௌத்தர்கள் என்று பல பல பிரிவாக இருந்தனர். தாட்டி பஞ்சகத்திலே சொல்லும் பொழுது பாஷண்ட, திருமசண்ட, சார்வாங்க, சைலாசனிராசரவாசரபதர் வீரவக. ராமானுஜர் இந்த குத்ருஷ்டி மதங்களுக்கு தீயாயும் மின்னலாயும் காட்டுத்தீயாயும் வஜ்ரதண்டமாயும் இப்படி பல விதங்களாக எதிரிகளை எதிர்கொண்டார் என்பதை தாட்டி பஞ்சகத்தில் காணலாம். அதுபோல மாயாவாதிகள் போன்ற விரோதிகளை வாதப்போரிலே சென்று அழித்ததான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சென்று செரு செய்யும் என்றால் பாண்டியன் சபையிலே வாதப்போர் செய்யும் பெரியாழ்வாரை போல ராஜ சபையிலே சென்று ஆழ்கி ஆழ்வானிடம் வாதப்போர் செய்யும் ஆளவந்தார் போலே என்று இங்கு நமக்கு பூர்வர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். செரு செய்யும் என்றால் நம்முடைய அவர்களை இல்லை என்று பண்ணுவது.
அவர்களை தோற்கடிப்பது. சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. இங்கே குற்றம் என்றால் அகங்காரம், மமகாரம். இந்த வாதத்திறமையினால் அவர்கள் வென்ற அந்த வெற்றியினுடைய அகங்காரமும், ஞானத்தினால் தான் பெற்ற ஞானத்தினால் உண்டான அகங்கார மமகாரங்களும் கொஞ்சமும் இல்லாத ஆவிக்கோர் பற்று கொம்பு என்றும், கோல்குடியோடும் கொழுந்தே என்றும், மால் தேடியோடும் மனம் போன் என்றும் சொல்லும்படியான எப்போதும் எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளை கோவலர்த்தம் பொற்கொடியே என்கின்றனர். ஏற்கனவே நாம் இது திருவரங்க பாசுரம் என்றோம். திருவாய்மொழியிலே கங்குலும் பகலும் தந்துயில் அழியாள் என்கின்ற பாசுரத்திலே முறை முகில்வண்ணன் என்று கூறியுள்ளார். முகில்வண்ணா தருவதோ என்கின்ற அடியிலே, அடைந்தனன் முகில்வண்ணன் அடியே என்கின்ற அடியிலே, முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை, அது ஒரு முகில்வண்ணன். இப்படி சென்று செய்யும் கோவலர்த்தம் பொற்கொடியே. முகில்வண்ணன் என்று எம்பெருமானை பாடி பாடி இவர்கள் தன்னடக்கத்தோடே இருக்கின்றனர். அதுவும் எப்படி இருக்கின்றனர் என்றால், புற்று அரவு அல்குல். புற்று அரவு என்றால் ஒரு பாம்பு தன்னுடைய புற்றுக்குள் சுருண்டு கொண்டு போய் படுத்திருக்கும். நீளமாக இருக்கக்கூடே போய் படுத்திருக்காது. அது ஒரு சின்ன புதா இருக்கா கூட அந்த தன்னை சுருட்டி கொள்ளும். அப்படியே சுருட்டி கொண்டுதான் படுத்திருக்கும். நீட்டமாக அவ்வளவு நீளமாக படுத்திருக்காது. அத மாதிரி இங்கு இருக்கக்கூடிய வைஷ்ணவாதிகாரிகள் அடக்கத்துடனும் வினயத்துடனும் எப்போதும் இருப்பர். திருஅரங்கம் பதிகத்திலே கலை ஆன அல்குல் கனவளையும் கையாளா என் செய்கேன் நான், விளையாளா அடியேனை வேண்டுதியோ வேண்டாயோ என்று மெய் மலையானன் வானவர்த்தம் தலையாளன் மராமரம் ஏற்ற வென்றி சிலையாளன் என் மகனை செய்தரங்கன் எங்கனம் நான் சிந்திக்கேனே என்று பெரிய திருமொழியிலே சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி என் அல்குல் நோக்கி ஏத்து இளங்கொங்கையும் நோக்குகின்றார் என்று பேசின பரகாலன். புற்றரவு புனமையிலே என்றால் தோகையை அழகாக விரித்து கொண்டு ஆடும் மயிலே. ஆலியா அழையா அரங்கா என்று ஆடிப்பாடி என் அந்தன் அச்சுதன் அரங்கனுக்கு அடியார்களாகி என்று அந்த அரங்கன் ஆலியா அழையா அரங்கா என்று சொல்லும் பொழுதே ஆடி ஆடி அகம் கரைந்து என்று நம்முடைய மனதானது அவனிடத்திலே செல்கிறது. அந்த முகில்வண்ணனாகிய எம்பெருமானை கண்டு ஆடி பாடி, அதுவும் எப்படி தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி இன்னத்து தொண்டடொலி பொடி ஆழ்வார் பாடுகின்றார் போலே இந்த ஊரிலே அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த எம்பெருமானுடைய திருவழிகளே மன்னி கிடந்தார்கள். அவனுடைய அனுபவத்திலே திளைத்தார்கள். இப்படிப்பட்ட அடியார்களாகிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போதராய் தோழிமார் சுற்றத்து நீ புறப்பட்டு வர வேண்டும். போதராய் என்றால் புறப்பட்டு வா. தோழிமார் பகவத் சம்பந்த ஞானம் உடையவர்களோடு சேர்ந்து வா. சுற்றத்து என்னால் வைஷ்ணவர்களை கண்டால், மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டால் நாம் எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும்? நம்முடைய உறவு இவர்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட உறவு அவர்களோடு இருக்கக்கூடிய உறவு என்றால், இந்த தேகத்தினாலே உண்டானதான சம்பந்த உறவுகள், அண்ணா தம்பி, அக்கா தங்கை, அத்தை மாமன் என்கின்ற உறவுகள் இந்த தேகம் இருக்கும் பரியந்தம் மட்டுமே தான் இருக்கும். நாம் இந்த தேகத்தை விடுத்து இந்த ஆத்மாவானது பரமபதத்துக்கு சென்று விட்டால் இவர்கள் அனைவரும் நம்மோடு வருவர்கள் என்பது நிச்சயமல்ல. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிய அடியவர்கள், நித்தம் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான அடியவர்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் பரமபதத்திலும் நம்மோடைய சேர்ந்து பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பதால் அவர்களே நமக்கு பந்துக்கள் என்று நாம் அவர்களிடத்திலே மிகவும் பிரீதியோடு இருக்க வேண்டும். அவர்களை பிரிந்து விட்டால் துக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சுற்றத்து தோழிமாரெல்லாம் என்றால் நம்முடன் பிறந்தவர்கள் இல்லை, இது ஆத்ம பந்துக்கள் என்கிறார். நின் முற்றம் புகுந்து அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் என்று சொல்கின்றபடி முகில்வண்ணனாகிய
எம்பெருமானுடைய கொண்டல்வண்ணனாகிய எம்பெருமானுடைய முற்றம் என்றால் இடத்திற்கு, அவன் இருக்கும் இடத்தில் புகுந்து, இந்த முகில் என்றால் மேகம், மேகம் பெய்ய வேண்டிய இடமளவும் பெய்யும். எம்பெருமான் தனது கிருபாரசத்தை வர்ஷிக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் சென்று வாழ உலகினில் பெய்திடுவான். வந்து அருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே மண்மீதுழல்வாய் மலை மேல் நிற்பாய். இப்போ மேகங்கள் எல்லாம் எங்கு இருக்கும்? மலையிலே நின்று கொண்டிருக்கும்னு சொல்லுவார். ஆனா அது எங்கே பெய்யறது? வருஷம் எங்கே பெய்யறதுன்னா, மலையில பெய்தாலும் கூட அந்த வருஷத்தின் நீரானது மண் மீது வந்து விழுகிறது. மலையிலிருந்து சரிந்து நிலத்திற்கு வருகிறார் போலே இந்த மேகமானது ஒரு இடத்திலிருந்து நீரை முகந்து போகின்ற இடத்திற்கெல்லாம் வர்ஷித்து கொண்டே போகுமா போலே எம்பெருமான் தன்னுடைய கிருபா கட்டாட்சத்தை வர்ஷித்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றான். மேகமானது மின்னலுள் நீர் நிரம்ப பெற்றிருக்கும். எம்பெருமான் என்கின்ற மின்னல் பிராட்டியோடு, எம்பெருமான் என்பவர் மின்னல் போன்ற பிராட்டியோடு கூடியிருக்கும் காலத்தில் கிருபா வர்ஷிக்கிறான். அது எப்படி என்றால், அவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் சேர்த்தியிலே செய்ய வேண்டும். பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்க சமயத்திலே நாம் செய்யக்கூடிய கைங்கரியமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மி வித்யுல்லசித காகமிதம் இந்திரியா தரித்வான் என்று சொன்னார் போலே, அவன் எதற்காக நாம் பிராட்டி இருக்கும் சமயத்திலே பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால், ராமாயண காலத்திலே சித்திரக்கூட்டத்திலே ஏகாந்தமாயிருக்கும் சமயத்திலே இந்திரனுடைய பிள்ளையான காகாசுரன் சிறுமுலை தீண்டி, பிராட்டியின் சிறுமுலை தீண்டி பெரிய அபச்சாரப்பட்டு விட்டான். ராமன் கடும் கோபம் கொண்டு, பாவம் அவள் அவ்வளவு வேதனை அனுபவித்தாள். அப்பொழுதும் கூட ராமனிடத்தில் அவள் இந்த காகாசுரன் செய்தவற்றை அவள் சொல்லவில்லை. அவனை காப்பாற்றுவதற்காக கண் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் பிராட்டியின் மடியிலே. அப்போ ரத்தம் வழியறது. அதை பார்த்து கோபம் கொண்டவன் பக்கத்துல இருந்த ஒரு புல்லையே பானமாக்கி அந்த காகாசுரன் மேல் எய்தினான். அப்பொழுது என்ன ஆயிற்று? காகாசுரன் உலகம் அனைத்தையும் சுற்றி, மூவுலகத்தையும் சுற்றி வந்து கடைசியில பெருமாளுடைய திருவடிகளில தலைகீழா விழுந்தான். அவன் தலைகீழா விழுந்தப்போ அவனை சரியாக சரிப்படுத்தி விட்டது நம்முடைய பிராட்டி. அதனால் இந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால் காகாசுரனுடைய தலை தப்பித்தது, ராவணன் தலை மாய்ந்தது. ஏனென்றால் அதே ராவணன் அதே போல் காகாசுரனை போல் பிராட்டியினிடத்தில் அபச்சாரப்பட்டு விட்டு அவளை அபகரிக்கவும் செய்து கடைசியிலே மாண்டான். அவள் இல்லாததினால் மேகமானது பெய்யப்பெறாத காலங்களிலே எம்பெருமானுடைய அடியார்களுக்கும் அருள் செய்ய பெறாத போது அவன் நெஞ்சுலர்ந்து போவான். வானம் எப்படி மேகமானது இல்லாமல் உலர்ந்து கிடக்கிறதோ அதுபோல எம்பெருமான் என்கின்ற மேகம் வர்ஷிக்காமல் இருக்கும் பொழுது மிகவும் துன்புற்று கிடக்கிறானாம். ஐயோ, நம்மளால நம்மளுடைய குழந்தைகளை ரட்சிக்க இயலவில்லையே என்று. மேகமானது இன்ன போது பெய்யும் என்று ஒருவராலும் அறிந்திட முடியாது. அது போல பெருமான் சுவாதந்தரியம் உடையவனாகையால் அவன் வர்ஷிக்கும் இப்பொழுதுதான் வர்ஷிப்பான் தன்னுடைய கிருபையை என்றில்லாமல் அவன் நினைக்கும் நேரத்திலே நமக்கு வர்ஷிப்பான். நாம் எதிர்பார்க்கும் நேரத்திலே அது இல்லாமல் நம் எதிர்பாராத நேரத்திலும் கூட அவன் நம்மை வர்ஷிப்பான். வந்தாய் போல் வாராதாய், வாராதாய் போல் வருவானே என்று திருவாய்மொழியில் சொன்னார் போலே திரௌபதிக்கு ஆபத்தில் வந்து முகங்காட்டாது ஒழிந்தான், அபேட்சியாதிருக்க தாவி என்று உலகம் அளந்தான் என்று இங்கே கூறுகிறார். திரௌபதிக்கு முகமே காட்டாமல் அவளுக்கு ரட்சித்தான். ஆனால் இங்கே தாவி வந்து தானே வந்து நம்மெல்லாம் கேட்காமையே நம்ம தலையில் மேல் தன்னுடைய திருவடியை பதித்தான். உலகம் அளந்த அந்த சேஷ்டிதத்திலே வனத்திடரை ஏரியாக வெட்டியாயிற்று. நீர் மழை பொழிய வேண்டும் என்று விளைப்பிட முடியாது. எம்பெருமானும் நாங்கள் கர்மஞான பக்திகளை பண்ணிவிட்டோம், தேவரீர்தான் எங்களுக்கு ரட்சகனாய் இருந்து அந்த ஞானத்தை ஊட்ட வேண்டும், எங்களுடைய பிரபத்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
என்று அவனிடம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவ்வளவுதான் நம்மளால் முடியும். ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் அவனுடையது. அவனுடைய சொத்தை அவன் ஏற்றுக்கொள்வதும் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவனுடையது. இப்படி மேகத்துக்கும் நம்முடைய பகவானுக்கும் உண்டான ஒற்றுமைகள் பலவாறு இங்கே காணப்படுகிறது. தோழிமார் எல்லோரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட என்று அவனுடைய நாமத்திற்கு நாம் இங்கே எடுத்துக்காட்டாக பலவற்றை பார்த்தோம். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, சொல்லும் செயலும் பகவத் அனுபவமே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற செல்வ பெண்டாட்டி, பகவத் குணானுபவத்தையும் கைங்கரியத்துமே செல்வமாக கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களே, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றலை தின்னம் கண்ணன் என்று இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை போல அனைத்துமே நம்முடைய பகவான் என்று இருக்கக்கூடிய பாகவத அனுபவத்திற்காகவே ஆச்சாரிய கைங்கரியத்துக்காகவே இருக்கக்கூடியவர்கள் செல்வ பெண்டாட்டி. செல்வம் என்று இங்கே கூறுவது அந்த பகவானையே செல்வமாக கொண்டிருக்கின்ற நம்முடைய அடியார்கள். எற்றக்கும் உறங்கும் பொருள் ஆத்மா அற்பமாய் சாரமில்லாத சப்தாதி விஷயங்களை பொழுதை போக்கி அதையே உஜ்ஜீவனம் என்று நினைத்து கொண்டில்லாமல் பகவானுடைய விஷயத்தில் பிராவண்யம் மோடு பகவானுடைய திருவடியை நாடி அவனுடைய கைங்கரியத்துக்கு நிற்கும் போது நாம் உறங்கலாமா? திருப்பள்ளி எழ வேண்டும், பள்ளி எழ வேண்டும், எழுந்திருங்கோள் என்னும் என்று சொல்லக்கூடியதான இந்த பாசுரம் திருவரங்கத்து இருப்பதியின் பாசுரம் ஆகும். மேலே 12வது பாசுரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். முதலியாண்டான் திருவடிகளே சரணம்.